ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தாவேகா தொடர்பான பல்வேறு வழக்குகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருந்த நிலையில் விஜய் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டம் என முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கரூரில் நடந்த தாவேகா தலைவரான விஜயோட பரப்புரையின் போது அப்போது 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அடுத்தடுத்து காவல்துறையினர் தரப்புல பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக 2 தாவேகா நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாவேகாவோட பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தலைமறைவாக இருந்து வருகின்றனர். அவர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் நேற்று உயர்நீதிமன்றம் நியமித்தது. அதனையும் தற்போது துவங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற வழக்கு அங்க வந்தபோது அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது கரூர்ல அந்த பிரச்சாரம் செய்வதற்காக அவரது பேருந்துல தாவேகா தலைவர் விஜய் சென்றிருந்த போது அப்போது அவரது வாகனம் மோதியதுல 2 தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது அந்த விபத்தானது நிகழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பாக ஏதேனும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனரா, விஜய் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அல்லது அந்த விபத்துக்குள்ளான பேருந்தை இட்டன்றன் என்ற வழக்கு பதிவு செய்து அந்த பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கண்டனத்தையும் தெரிவித்தார். இந்த நிலையில தான் அந்த பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இட்டன்றன் என்ற பிரிவுல வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அந்த விஜய் சென்ற பேருந்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது பேருந்தானது அந்த பனையூர்ல இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்துல நிற்க வைத்திருப்பதாக தெரிகிறது. கரூர் போலீசார் இதனை பறிமுதல் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன். விஜய் பிரச்சார சொகுசு பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.